தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷியும் அவங்க கிட்ட பணத்த வாங்கிட்டு நமக்கு எதிரா செயல்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரம்யா பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு தப்பிச்சு ஓடுது. ஆனா இந்த ரிஷி கார எடுத்துட்டு வந்து பின்னாடியே ரம்யா மேல ஏத்திர்றாப்ல. ஸோ ரம்யா கார் இடிச்ச உடனே தூக்கி வீசப்படுறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு இறங்கி பார்க்கலாம்னு பார்த்தா, யாரோ ஒரு பொண்ணு ஆட்டோவுல இறங்கி ரம்யாவை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவோட நிலைமை என்ன அப்படின்னு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள அங்கே ரம்யாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. ரம்யாவை ஐசியூல வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது டாக்டர் வந்து கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்ல. கண்ணு முழிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது மட்டும் ரிஷிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அத தான் பேக்கா போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ரம்யா பொண்ணு கண்ணு முழிச்சிடுச்சு இல்லையா? என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் ரிஷி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கலாமாவும், கலாமாவோட அசிஸ்டன்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு பரமன் வரவே இல்ல. கலாமா வீட்ல படுத்திருக்கிறாப்ல. இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட ஃபோன் எடுத்து எங்க இன்னும் பரமன் வரலையே அப்படின்னு பரமனுக்கு ஃபோன் பண்ணா, பரமன் ஃபோன பார்த்துட்டு வேணும்னே கட் பண்ணி விட்டுர்றாப்ல. ஸோ நம்ம இளமதிக்கு தெரிஞ்சிடுச்சு. நேரா கலாமாகிட்டயே போய் ஃபோன வாங்கி நம்ம ரிஷிக்கு சாரி நம்ம பரமனுக்கு ஃபோன் பண்றாங்க. கலாமா ஃபோன் ஒண்ணு நம்ம பரமன் அட்டெண்ட் பண்ணிடுறாப்ல. இப்ப மட்டும் ஃபோன் எடுக்கிறல்ல. ஸோ நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு பரமனை திட்டி, இங்க என்னோட நிச்சயதார்த்தம் நடக்குது. என்னோட ஃப்ரெண்டு நீ மட்டும் தான். நீ இங்க இல்லன்னா எப்படி? ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பரமனும் அங்க வந்துடுறாப்ல. பரமன் வந்த உடனே ஒரு பக்கம் ரிஷிக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் கலாமாவுக்கும் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனை நம்ம இளமதி தனியா கூப்பிட்டு, "ஏன் நீ வரவே இல்ல?" அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி என்னைய பார்த்து சொல்லிப்புட்டு, "இப்ப எதுக்கு என்னைய கூப்பிட்ட?" அப்படிங்கிற மாதிரி பரமன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ பரமனை பொறுத்தளவு இளமதி தான் அந்த லெட்டர எழுதியிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா இளமதிக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஏன் பரமன் இப்ப திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரம்யாவோட அம்மா திடீர்னு இளமதிய பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா இன்னொரு பேக். அதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ அடிபட்டு கீழ கடந்த நம்ம ரம்யாவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போணுச்சு இல்லையா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. இளமதி தான். ஸோ இளமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டும் குடுத்துக்கிட்டு இருக்காட்டுக்கு. கொஞ்ச நாளாவே காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இளமதி போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு கூட நம்ம பரமன் கூட தெரியாம பணம் குடுத்து உதவிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி தான் அந்த பொண்ணையே காப்பாத்தியிருக்காட்டுக்கு. ஸோ அதுக்காக நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் ரம்யாவோட அம்மா வந்து இளமதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ரிஷியும் அங்கேயே இருக்கிறதுனால, அப்ப இந்த இளமதி தான் அடிச்சு போட்ட ரம்யாவ தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்ததா? தா இப்ப ரம்யா மட்டும் கண்ண முழிச்சு உண்மைய சொன்னா நம்ம செத்தோம் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.